நீ இல்லாமல் நான் இல்லை, நீ இல்லாமல் எனக்கு ஒரு லைஃபே கிடையாது, நீ என்னை விட்டு போயிட்டீங்கன்னா அந்த லைஃப் தர பெயினும் தனிமையும் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை நீங்கள் ஒவ்வொருத்தங்களுமே கண்டிப்பாக கேட்காம இருந்திருக்கவே மாட்டீங்க. இங்கே பல பேரோட லைஃப் மண்ணை கவுனதுக்கு காரணம் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் உண்மை நினச்சி ஏற்றுக்கிட்டது தான். நம்பிக்கை தான் எல்லாமே, ட்ரஸ்ட் தான் வாழ்க்கை. நாங்கள் என்ன வெத்தலையில் மை போட்டால் பார்க்க முடியும், எவன் நல்லவன் எவன் கெட்டவன் அப்படின்ட்டு நாங்கள் எதையுமே ஆசைப்படவே கூடாதா? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் மைண்டில் ஓடலாம். இது ஹியூமன் நேச்சர், ஐ ரெஸ்பெக்ட். பட் வலியை அனுபவிக்கிறதுக்கும் வலியை அனுபவிச்சுட்டே இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. சின்ன வலியும் ஏமாற்றமும் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக தவிர்க்க முடியாத ஒரு சிங்கிள் தான். ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக இந்த பெயினையே நான் அனுபவிப்பேன் அப்படின்னு நினைக்கிறது மோசமான முடிவு. உங்களுக்கு தேவையான சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய மாபெரும் சக்தியாக நீங்கள் மாறினீங்க அப்படின்னா உங்களை விட்டுட்டு போன எல்லாமே கண்டிப்பாக உங்களை தேடி வரும். ஸோ ஃபோக்கஸ் யுவர் கிரேட்டஸ்ட் ப்ரோக்ரஸ். இந்த வாழ்க்கையில் நமக்கானவங்க யார் அப்படின்னு தேடி அலையிறோம் இல்லையா, அதுலேயே பாதி பேத்தோட வாழ்க்கை காணாமல் போயிடுது. ஏமாந்து அலுப்பாக இருக்கிறதுக்கும் ஏமாறதே பொழப்பாக இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. திங்க் பண்ணுங்கள். ஒருத்தர் நம்மளை ஏமாற்றிடுவானோ அப்படிங்கிற பயத்திலேயே நீங்கள் எத்தனை பேர் கூட பழக முடியும். ஏமாத்தினா ஏமாற்றிட்டு போகிறான், அந்த ஃபியர்லேயே கண்டிப்பாக நம்மளால் வாழ முடியாது. அவங்க லெவல் அவ்வளோதான் அப்படின்னு விட்டுருங்க. திரும்பவும் இன்னொருத்தவங்களை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு கொடுக்காம இருங்க. லைஃப் ரொம்ப பெருசு. ஒரு ஏமாற்றத்தில் முடிகிறதா லைஃபு? கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் ஹானஸ்ட்டாக உண்மையாக இருக்கீங்க, மன திருப்தி இருந்துச்சுன்னா. இங்கே எல்லாருமே தெளிவாக தான் இருக்காங்க. அவங்க தேவை முடிஞ்சு போகும்போது தான் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ வேக்கப்.